ராணி உனக்கு ஒண்ணும் ஆகல? உனக்கு ஒண்ணும் ஆகல பாப்பா? உனக்கு ஒண்ணும் ஆகல? ஐயோ தாடிகாரா, நான் உன்னாண்ட ஒண்ணுமே சொல்லல. எப்படியா கமுக்குமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? நீ போன் பேசினப்ப உன் முகம் ரொம்பவே பதட்டமா இருந்துச்சு. போனை காதுல வச்சுக்கிட்டு நீ அங்கிருந்து கிளம்பி வந்தல்ல, எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனைன்னு. அதான் உன்னை நான் ஃபாலோ பண்ணி வந்தேன். இங்க வந்து பார்த்தா நான் நினைச்ச மாதிரியே பிரச்சனை. ஆமா, நீ எதுக்கு இங்க தனியா வந்த? அதுவா, பாப்பாவை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி அவனுங்க என்ன போன் பண்ணி இங்க வர வச்சிட்டானுங்க. பாப்பாவை கொன்றுவேன் அது இதுன்னு மிரட்டினானுங்க. என்ன பாப்பா நீங்க இங்கெல்லாம் நீங்க தனியா வரக்கூடாதுல்ல? அப்பா ஒண்ணும் இல்லப்பா, காத்துல ஒரு பலூன் பறந்து வந்துச்சு, அது பின்னாடியே வந்தனா அப்போதான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். இனிமே தனியா வரக்கூடாது, சரியா? என்னம்மா என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? எல்லாரும் பயந்துட்டாங்களா என்ன? என்னப்பா இப்படி சொல்றீங்க? நம்ம ஊருக்குள்ள ரவுடி பசங்களா? மாமா, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சரியான சந்தர்ப்பம். மொத்த ஊரே அங்க கிளம்பி போயிருக்கு. உடனடியா அந்த சுடுகாட்டு சாம்பல அங்க இருக்கிற அந்த பொங்கல்ல கலந்துடலாம். அவங்க வர்றதுக்குள்ள அதை செஞ்சு முடிக்கணும். டேய், எனக்கு ஒரு டவுட்ரா, இருடா. என்ன கேளுங்க. சாம்பலை கலந்ததுக்கு அப்புறமும் அந்த சாம்பலை நல்லபடியா பொங்கல்ல கலந்திருக்கான்னு செக் பண்ண நாம 2 பேரும் அந்த பொங்கலை சாப்பிட்டு பாப்போமா? எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. வர ஆத்திரத்துக்கு யோ உன்னை கொல்ல கூட முடியாதே. யோ சரியா, சாரி யோ, நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாம்யா. யாராவது வர்றதுக்கு முன்னாடி அந்த சாம்பலை மட்டும் கலந்துட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் இங்க இருந்து பாத்துக்கிட்டு சிக்னல் குடியா. சரி போ. ஏய் டே மனு, நான் சொன்னேன்ல, என்னை எதிர்த்து பேசுனதுனால சாமி உன்னை கீழே தள்ளிடுச்சுடா. யோ தயவு செஞ்சு வாயை மூடிட்டு சும்மா இருயா, ஊரை கூட்டாத. ஆமா, ஏன் விழுந்த? யோ பயத்துல விழுந்துட்டயா, ப்ளீஸ்யா, யாராவது வராங்களான்னு பாருயா. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா வேலைய பாரு. இந்த ஆளை வச்சுக்கிட்டு நல்ல வேலை பொங்கல்ல விழல. அங்க இருங்க. டேய் மனு, சீக்கிரம் சீக்கிரம். ரெண்டு சாம்பலையும் ஒன்னாக்குனீங்கல்ல? ஆமா. அதுக்கப்புறம் அந்த துஷ்ட சக்தியோட செய்வின வீரியத்தால அது கொடிய விஷமா மாறிடும். அங்க பொங்கல் வைக்கக்கூடிய பானையில உன் கையில இருக்கிற கொடிய விஷத்தை கலந்தா போதும். அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் விடாம எல்லாரும் நொர தள்ளி செத்து கீழே விழுவாங்க. வா. பூஜை நடத்துறதுக்காக இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பொங்கலை எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. அந்த பூஜை நடந்து முடிஞ்சதுமே அந்த பொங்கலை பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சிவனடியார் சொல்லிட்டாரு. அக்கா, நாம நினைச்சது எல்லாம் நடந்துரும் ஜார்ஜினி அக்கா. வாழ்க்கையிலேயே இப்பதான் முதல் முறையா ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கீங்க.
அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட எல்லாருமே முதல்ல என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க, அப்புறம் துடி துடிச்சு சாவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உன்கிட்ட பண்ண சொல்லியிருந்தேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ரொம்ப தெளிவா ஞாபகம் இருக்கு. இப்ப கோயிலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரத்த வாந்தி எடுத்து சாக ஆரம்பிச்சிட்டா தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு இந்த கோயிலை சுத்தி இருக்கிற எல்லா ஊர்க்காரங்களும் பயந்து நடுங்குவாங்க. யார் நினைச்சாலும் 6வது கால பூஜையை நடத்தி முடிக்கவே முடியாது. அவ்வளவுதான், இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த கவலையும் படாம பொம்மி ஆவியை வெளியே வர விடாம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஓம் க்ளீம். சி, ஜார்ஜினியாமா, ஜார்ஜினியா சரியான அறிவு கட்டதா. அவளுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்தா இப்படி பேசுவாளா? விளங்காதவ, உருப்படாதவ, பேய், பிசாசு, பூதம், இம்ச. டேய், என்னடா இது? போன்ல நல்லா சிரிச்சு பேசிட்டு இப்ப இப்படி திட்டுற? என் உயிர் பிழைக்கிறதுக்கு இவ்வளவு மாதிரி ஒரு கேவலமான ஆளோட காலெல்லாம் பிடிக்க வேண்டியதா இருக்கேன்னு நானே நொந்துக்கிறேன். நான் என் உயிரை காப்பாத்ததான் அவகிட்ட இப்படி பணிஞ்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். ஏமாமா, அவ பேசுனத நினைக்க நினைக்க எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவள. ஏன் அவ அப்படி என்ன பேசினா? வாழ்க்கையில நான் இப்பதான் ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கேன்னு எனக்கு இவ்வளவு நீளத்துக்கு சர்டிபிகேட் தரா. அவெல்லாம் ஒரு ஆளு, அவ போய் என்ன? மனோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? இல்ல, வழக்கமா உண்மையை சொன்னாதான் எல்லாருக்கும் கோபம் வரும். உனக்கு இப்ப கோபம் வர்றத பாக்கும்போது ஜார்ஜினியா சொன்னது உண்மையா இருக்கும். யோ மாமா, அவளாவது போன்ல தான் இருந்தா, ஆனா நீ நேர்ல இருக்க. இப்போ உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வாக்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. மனோ, விட்றா. ஏய்,